உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எல்லாரும் பார்த்தாச்சா? மூடலாமா? மூட போறேன். இனி எப்படா நான் சிஸ்டர் பாப்பேன்? மாப்பிள, நீ எத்தனையோ தடவை மன்னிச்சு விட்டுருக்கீடா மாப்பிள. இந்த ஒரு தடவை சிஸ்டர் மன்னிச்சு விட்டுருக்கலாம் மேடம் மாப்பிள. பாத்தியாடா மாப்பிள, சிஸ்டர் செத்துருச்சுடா. போடு, நல்லா போடு. சரி, போடு. நான் அம்மா உன் மேல வச்சிருந்த பாசம் உண்மைதான்ப்பா, பொய் இல்லப்பா. நான் தப்பு பண்ணிட்டேன் மாறி, தப்பு பண்ணிட்டேன். நான் தாராமாவை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லியிருக்க கூடாது. அவங்கள வீட்டை விட்டு வெளியே போக சொன்னதுனாலதான் அவங்க இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க. எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். நான் தான் அவங்கள கொன்னுட்டேன். ஹஸ்பண்ட் சார், நான் தான் அவங்கள கொன்னுட்டேன். ஏன் ஹஸ்பண்ட் சார் இப்படி எல்லாம் நினைக்கிறீங்க? நடந்த விஷயம் எதுக்கும் நீங்க காரணம் இல்ல. மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. இல்ல மாறி, இல்ல. நான் அவங்கள வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்க கூடாது. அதான் நான் பண்ண தப்பு. தாராமா மேல இருந்த கோவத்திலையும் ஆத்திரத்திலையும் நான் தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டேன். தாராமா செத்ததுக்கு நான் தான் மாறி காரணம். அவங்க செஞ்சது தப்புன்னு தானே வீட்டை விட்டு போக சொன்னீங்க. அவங்க என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் 10 வயசுல இருந்து என்னை வளர்த்து ஆளாக்கியிருக்காங்க. என்னை கொல்லணும்னு நினைச்சிருந்தா சின்ன வயசுலயே கொண்டு இருக்கலாமே. உயிர் பிரிகிற நேரத்துல தாராமா வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் உண்மையாதான் இருக்கும். அவங்க என் மேல வச்சிருந்த பாசமும் உண்மைதான் மாறி. அவங்க என் மேல காட்டின அக்கறை, அன்பு எல்லாமே உண்மைதான் மாறி. என்ன பெத்து 10 வருஷமா வளர்த்த தேவி அம்மா மேல இருந்த பாசம் 20 வருஷமா வளர்த்து ஆளாக்கின தாராமாவ கொஞ்சம் கூட யோசிக்காம தூக்கி போட வச்சிருச்சு மாறி. அதை தாங்கிக்க முடியாமதான் அவங்க விஷத்தை குடிச்சிருக்காங்க மாறி. என் ஆத்திரமும் கோவமும் அவங்க சாகடிச்சிருச்சு.
நான் தான் தாரமாவை கொன்னுட்டேன். நான் தான் கொன்னுட்டேன் மாதிரி. என்ன பெத்த அம்மா என்ன சின்ன வயசுல விட்டுட்டு போயிட்டாங்க. அம்மா போனதுக்கு அப்புறம் இத்தனை வருஷமா என்ன வளர்த்த தாரமாவையும் அநியாயமா நானே கொன்னுட்டேனே. ஹஸ்பண்ட் சார், இங்க பாருங்க, இங்க பாருங்க. தாராத்த அப்படி இருந்ததுக்கு எந்த விதத்திலயும் நீங்க காரணம் இல்ல ஹஸ்பண்ட் சார். தேவையில்லாம நீங்க மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. இல்ல பாரி, நீ என்னதான் சமாதானம் சொன்னாலும் அதை என் மனசு ஏத்துக்காது. தாராமா செத்ததுக்கு நான் தான் காரணம். ஹஸ்பண்ட் சார் என்ன நீங்க? மாரி ப்ளீஸ் எனக்கு கொஞ்ச நேரம் தனியா விடு. ப்ளீஸ் மாரி எனக்கு கொஞ்சம் தனியா விடு. சிஸ்டர், என்னை இப்படி அனாதையா விட்டுட்டு போயிட்டீங்களே சிஸ்டர். இனிமே என்ன யாரு திட்டுவாங்க, யாரு அடிப்பாங்க, யாரு முறைப்பாங்க சிஸ்டர்? எனக்கு நீ யார் இருக்காங்க சிஸ்டர்? என்னை இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே சிஸ்டர். சித்தப்பா, உங்களுக்கு நான் எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. தாராத்த போனதுல உங்களுக்கு தான் பெரிய இழப்பே. அத என்னால இன்னும் கூட நம்பவே முடியல. ஆமா சித்தப்பா, வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் என்னதான் நடந்துச்சு? தாராத்த எதுக்கு இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க? சித்தப்பா, நீங்க அவங்க கூட தானே இருந்தீங்க சித்தப்பா. அவங்க எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன் ஸ்ரீஜா. சிஸ்டர் ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க, ஏன் இப்படி என்ன அனாதையா விட்டுட்டு போனாங்கன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல ஹாசினி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.